எல்லா வயதில் எங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு வறுமையும் அவ்வளவு குறைவுக்குள்ளும் இருந்தோம். என் தாயார் சொல்லுவாங்க, தம்பி, நமக்கு இருக்கிற இந்த நிலைமை நம்முடைய சத்துருக்கு கூட வரக்கூடாது, நம்முடைய எதிராளிக்கு கூட வரக்கூடாது. ஒரு முறை என் தாயார் சொன்னது என் சிறு வயதில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. நம் கண்களை பிடுங்குகிறவனு கூட நம்முடைய நிலைமை வரக்கூடாது என்று அவர்கள் சொன்னார். எத்தனையோ வருடங்கள் ஆகி போனது, சுமார் 50 வருடங்கள் ஆகிறது அவர்கள் என்னிடத்தில் சொன்னதும். எங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைமை அது. அத்தனை தரித்திரமும் அத்தனை குறைவும் அத்தனை வறுமையிலும் இருந்தோம். எங்களை விசாரிக்க ஒரு மனுஷர் கூட இருந்தது கிடையாது. ஒரே ஒரு மனுஷர் கூட எங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. எந்த உறவுகளும் இல்லை, எந்த நண்பர்களும் இல்லை. வனாந்தரத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டாமே. அம்மா சொல்லுவாங்க, எப்பா, நமக்கு இருக்கிற இந்த நிலைமை நம்மளுடைய சத்துருக்கு கூட வரக்கூடாதப்பா என்று நினைத்து. ஆமாம், எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்தோம். ஒருவர் நினைந்தருளினார். ஹல்லேலூயா. ஒருவர் நினைத்தருளினார். மொத்த குடும்பத்தை உயர்த்தினார். எல்லா பிள்ளைகளையும் உயர்த்தினார். எல்லாரையும் ரட்சித்தார். எல்லாரையும் அபிஷேகித்தார். எல்லாரையும் ஆசீர்வதித்தார். எல்லாரையும் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். When I was a 13 years old boy, ஆமென், அம்மா சொல்லுவாங்க, நமக்கு இருக்கிற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நிலைமையை மாற்றினார், ஆசீர்வதித்தார். உங்களை மாற்றுவார். வறுமையில் இருக்கிறீங்களா? குறைவுள்ள இருக்கிறீங்களா? எல்லாரும் மறக்கப்பட்டு இருக்கிறீங்களா? அழகில்லாமல் இருக்கிறீங்களா? அறிவில்லாமல் இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிறீங்களா? தாழ்த்தப்பட்டு இருக்கிறீர்களா? கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா? மறக்கப்பட்டு இருக்கிறீர்களா? என்றைக்கு உன்னை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிப்பார். நம்மை நினைத்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பாருங்க, யோபுவின் புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். என் இருதயத்தை சொக்கு நூறாக்கின ஒரு வசனம் அது. 7:7ங்களா? இனி நன்மையை காண போவதில்லை என்பதை நினைத்தரு. ஆமென். யோபு தேவனிடத்தில் இப்படி புலம்பினார், தேவனே, என் கண்கள் இனி நன்மையை காண்பதில்லை என்று நினைத்தருளும் என்று புலம்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை இழந்தார். அவர் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கை இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் விசுவாசத்தை இழந்து போனார். தேவன் தன்னை உயர்த்துவார், தேவன் தன்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் போச்சு. புலம்புகிறான் தேவனிடத்தில், நான் இனி நன்மையை காண்பதில்லை. என் நன்மையெல்லாம் மற்று போனது, என் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மற்று போனது, என் பிள்ளைகள் எல்லாம் இல்லாமல் போனான். இனி நான் நன்மையை காண்பதில்லை என்று நினைத்தருளும் என்று சொல்லி அவள் புலம்பினான். பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னை நினையும் அப்பா, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி. ஆமென். தேவன் ஒரு நாள் இறங்கினார். யோபுவின் சிறுமை மாறினது. ஆமென். எனக்கு அன்புக்குள்ளே யோபு புலம்புகிறான், அப்பா, நான் நன்மையை காண்பதில்லை என்று என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று புலம்பினான். ஆனால் இறங்கினார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பிக்கை இழந்து இங்கே வந்திருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கை நொறுங்கி இருக்கிறதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி? என்னுடைய எதிர்காலம் எப்படி என்று சொல்லி நீங்கள் நொறுங்கி போய் வந்திருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கை நொறுங்கி போய் வந்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை உயர்த்த நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆமென். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், வறுமையை கண்டு பயப்படாதீங்க. அடிக்கடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்? எப்பா, நான் பசியில் இருந்தேன், 7 நாள் பசியில் இருந்தேன், உடுத்திக்க துணி இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், படுத்துக்க படுக்கை இல்லாமல் இருந்தேன். ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? நீங்கள் வறுமையை கண்டு பயப்படக்கூடாது.
குறைவை கண்டு பயப்படக்கூடாது. ஆமென். எரேமியா சொன்னான், இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது அவனுக்கு நலமானது என்று சொல்லி. சில குறைவுகளுக்குள்ளே நீங்கள் போகிற போது உங்களுக்கு நலமாக இருக்கும். அது உன் ஆத்துமாவை செம்மைப்படுத்தும், அது உன் இருதயத்தை செம்மைப்படுத்தும். குறைவுகள் உன் ஆத்துமாவை செம்மைப்படுத்தும், குறைவுகள் உன் இருதயத்தை செம்மைப்படுத்தும். செம்மையான வழிகளிலே நடக்கும் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். எசேக்கியா புலம்பினான், என்னை நினைத்தருளும். யோபு புலம்பினார், என்னை நினைத்தருளும். சிம்சோன் புலம்பினார், என்னை நினைத்தருளும் அப்பா, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி. இன்று இரவு நம்மை நினைத்திருக்கிறேன் என்று அவர் உறுதியாய் சொல்லுகிறார். ஆமென். உன்னை நினைத்திருக்கிறேன் என்று உறுதியாய் சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை நினைத்திருக்கிறேன் என்று உறுதியாய் சொல்லுகிறார். காலையில் அந்த ஒரு வார்த்தை நாம் கேட்டோம், என் ஜெபத்தை தள்ளாதிருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு செவி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதத்தில் வாசித்தோம். ஆமென். உங்கள் எதிர்காலங்கள் மாறும். இதே போன்று ஒரு 7 நாள் வாலிபர் முகாமில் நடத்துகிறோம். அப்போதான் ராம்மூர்த்தி இங்கே அந்த 7 நாள் வாலிபர் முகாமில் வந்திருந்தாப்ப. அப்போ தான் முதல்ல டிப்ளமா தமிழில் வந்துச்சு. இந்த டிப்ளமா 10th முடிச்சுட்டு டிப்ளமா போய் சேர்ந்தாப்புல. அன்றைக்கி அவருடைய எதிர்காலம் மாறினது. எங்கள் அக்கா பையன் இங்கே வந்து 7 நாள் அந்த கூட்டத்தில் கலந்துருந்தாப்புல. தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு அவரை ஒரு என்ஜினியராக மாற்றினார். இன்றைக்கு அமெரிக்காவில் வேலை செய்கிறாப்புல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. ஆமென். அந்த 7 நாள் கூட்டத்தில் சிலர் ஊழியக்காரர்களாய் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, சிலர் அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார். நீ விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பாய். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்தில் திரும்புகிற போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற பாதை ஒன்று உண்டு, அதன் முடிவு மரண வழிகள் என்று சொன்னார். உன் வழிகளை விட்டு திரும்பி தேவனிடத்தில் வருகிற போது நான் இருக்க மாட்டேன், என் வார்த்தை இருக்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ செழிப்பாக இருப்ப, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 51வது வசனம். 51, 89, 51. வாசிங்க, பாருங்க. கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வழுமனையான ஜனங்கள் எல்லாராலும் என் மடியில் சுமக்கும் நிந்தையையும் நினைத்தரு. ஆமென். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நிந்தையை நினைத்தருளும் ஆண்டவரே, என் நிந்தையை நினைத்தருளப்பா. ஆமென். நீங்கள் அவ்விதமாய் வந்திருக்கிறீர்களா? மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டு, மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு, மற்றவர்களால் வெட்கப்பட்டு, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு, மற்றவர்களால் மறக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் நிந்தையை நினைத்தருளும், என் நிந்தையை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். ஆமென். நம்மை மாற்றுவார், அவர் நம்மை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கை மாறும், ஒரு மாறும், எதிர்காலம் மாறும், சிறப்பாய் மாறுவோம், ஆசீர்வாதமாய் மாறுவோம், செழிப்பாய் மாறுவோம், மகிழ்ச்சியாய் மாறுவோம். தேவன் மாற்றுவா. இன்றைக்கு நிந்தையை சுமக்கலாம், என்னை நிந்தையை நினைத்தருளும் என்று புலம்பலாம். ஆனால் தேவன் அதை மாற்றி ஆசீர்வதிக்க வல்ல. ஒரு வசனம் வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நான் வாசிக்கிறேன். எட்டியும் பிச்சையுமாக என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தரும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க என் அன்புக்குரியவர்களே, எரேமியா புலம்புகிறார், என் சிறுமை, என் தவிப்பு என்னை நினைத்தரலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவ்விதமாகவே
தேவ சமூகத்தில் புலம்பினார். சிம்சோன் புலம்பினான், எசேக்கியா புலம்பினான், யோபு புலம்பினான், தாவீது புலம்பினான், எரேமியா புலம்பினான், மோசே புலம்பினான், எங்களை நினைத்தருளும் என்று சொல்லி. முடிவிலே நம்முடைய தகப்பன் தாவீது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் சிறுமை மாறும். அல்லேலூயா. பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சகோதரர் டிஜிஎஸ் ஊழியம் செய்திருக்கிறார். பாருங்கள், எப்பொழுது ஊழியம் செய்கிற போதும் அவர் ஒன்றை ஞாபகப்படுத்துவார். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியை என்னால் மறக்கவே முடியாது. நான் தற்கொலைக்காக போய்கொண்டிருந்தேன் என்று அவர் சொல்லுவார். 3 முறை பிஎஸ்சி பட்ட படிப்பில் தோல்வி, வியாதி நிறைந்த தாய், வியாதி உள்ள தகப்பு, ஒரு சிறு வீடு, ஒரே மனுஷன், வேலை இல்லை, எதிர்காலம் சூன்யமாக இருக்கிறது. ஒரு பெயர் கிறிஸ்துவ வாழ்க்கை. தற்கொலைக்காக ஒரு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தண்டவாளங்களில் நடந்த அந்த கால்களை ஒருவர் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசினார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், என்னை அறியாமல் 4 மணி நேரம் நான் புலம்பி அழுதேன். ஆண்டவர் எனக்கு இறங்கினார், என் வாழ்க்கை மாறினது. அன்றைக்கு என் உள்ளத்திலே துவங்கின அந்த சமாதானம் இந்த அளவும் இருக்கிறது என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சிறுமையை, தோல்வியினால் அடைந்த சிறுமையை, அந்த தவிப்பை, தாயும் தகப்பனும் படுகிற அந்த நோயினால் வருகிற அந்த தவிப்பை தேவன் நினைந்தருளினார். அவர் வாழ்க்கையை மாற்றினார், ஆசீர்வதித்தார். நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பார். சிறுமையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்கள். தேவன் நம் சிறுமையை நினைத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணிடத்தில் என்னை கூட்டிக் கொண்டு போனார். அவருடைய அண்ணன் முதிர் வயதுள்ளவராக இருக்கிறார். அந்த சகோதரிக்கு ஒரு 35 வயது இருக்கா. அவள் சொன்னாப்புல 2 பேரும் திரும்ப தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அவர்கள் ஒரு பொன் நகை செய்கிற ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள். என் தங்கச்சி திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்றாப்புல, ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா என்று சொன்னாங்க. ஒரு வீட்டில் அவர்கள் இருந்தார்கள். அவளிடத்தில் நான் போய் கேட்டேன், அம்மா ஏன் திருமணத்தை செய்து கொள்ளாமல் இருக்கிறீங்க என்று சொல்லி. அவர்கள் சொன்னாங்க, பாருங்க, இல்லை, நான் வாலிப வயதில் ஒருவரை நான் விரும்பினேன். அவர் என்னை மறந்து வேறொருவரை திருமணம் செய்துக்கிட்டார். சரி, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதானே. அந்த ஒரு உத்தமமான அந்த சகோதரி சொன்னாப்புல, என் இருதயம் கரைப்பட்டு போச்சு. தேவனை அறியாத ஒரு சகோதரி, என் இருதயம் கரைப்பட்டு போனுச்சு ஐயா. இந்த இருதயத்தோடு கூட வேறொரு வாழ்க்கை வாழ எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார். நான் சிறிது நேரம் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து பேசினேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. தேவன் உங்கள் சிறுமையை மாற்றுவார் என்று சொல்லி அவர்களோடு பேசினேன். அவர் சொன்னாங்க, நான் உங்கள் ஆலயத்துக்கு வருகிறேன். ஒரு சிறிய கொட்டகை இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க. பிரசங்கத்தை கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, சரி, எனக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்தால் நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். பாருங்கள், அவர் வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பாரமாய் ஒரு பிரார்த்தனை செய்தேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். 2 மாதத்தில் நெல்லூர்லேருந்து ஒரு சகோதரர், அவர்களுடைய கம்யூனிட்டியிலே ஒருவர் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆமென். அவர்கள் தேவனை அறியாத பிள்ளைகள் திருமணம் செய்து மாலையும் கழுத்துமாக என் வீட்டுக்கு அந்த பெண்ணும் அவருடைய கணவரும் வந்தாங்க, திருவள்ளூர் வீட்டுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து போனேன். அன்புக்குரியவர்களே, பாருங்க, எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்த அந்த பெண், 35 வயதுக்கு கடந்து போன அந்த சகோதரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளை கர்த்தர் நினைத்தருளினார். அவளுக்கு ஒரு வாழ்க்கை கட்டினார். அவளை தேவன் ஆசீர்வதித்தார்.
ஆமென். ஹல்லேலூயா. உங்களையும் கட்டி ஆசீர்வதிப்பா, நம்மை கட்டி ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நம்மை கர்த்தர் நினைத்திருக்கிறார். நம் தாழ்விலே நம்மை நினைப்பா, நம் தாழ்விலே நம்மை நினைப்பா. ஏமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்பு தேவன் பெரிய கல்விமானிடத்தில் கொடுக்கவில்லை, பெரிய ஞானியிடத்தில் கொடுக்கவில்லை. இயேசு சொன்னார், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை மறைத்து பாலகர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். பாலகனாய் இருக்கிற உன்னோடு தேவன் பேசுகிறார். சிறு பெண்ணாய் இருக்கிற உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். சிறு மகளா இருக்கிற உன்னோடு கூட பேசுகிறாரு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி கல்விமான்கள் மேல் வருவதில்லை, பரிசுத்த வாழி ஐஸ்வர்யவான்கள் மேல் வருவதில்லை. ஹல்லேலூயா. அது தாழ்மையான நினைவுகள் மேல் இருக்கிறவர்கள் மேல் வருகிறது, தாழ்ந்த நினைவுகள் மேல் இருக்கிறவர் வருகிறது. தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறதான தேவ. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவி உன்மேல் வருகிறார். ஹல்லேலூயா. உன்னை அபிஷேகித்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு நமக்குரியது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குரியவர், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குரியது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குரியது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குரியவர், ரட்சிப்பு உனக்குரியது, வார்த்தை உனக்குரியது. உன் தாழ்விலே உன்னை நினைக்கிற தேவ, உன் தாழ்விலே உன்னை நினைக்கிற தேவ. ஆமென். நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் அல்லவா, ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவள் அல்லவா, நான் படிக்காதவள் அல்லவா, என் தாயும் தகப்பனும் தேவனை அறியாதவர்கள் அல்லவா, நான் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தை சேர்ந்தவன் யாராயிருந்தாலும் சரியாமே, தேவன் உன் தாழ்விலே உன்னை நினைக்கிறவர், உன் தாழ்விலே உன்னை தேடி வருகிறவர், தாழ்விலே நம்மை தேடி வருகிறவர். இன்று இரவு நம்மை தேடி வந்திருக்கிறார். இன்று இரவு வார்த்தை உன்னை தேடி வருகிறது. இந்த இரவு வல்லமை உன்னை தேடி வருகிறது, அபிஷேகம் உன்னை தேடி வருகிறது, ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. தாழ்விலே உன்னை நினைத்து ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம் தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன். ஆமென், ஆமென். அழகில்லை, ஐஸ்வர்யமில்லை, அதிகாரமில்லை, சிறுமை, நிந்தை, தவிப்பு பாருங்க நம்மேல் தான் நிறைங்கி வருகிறது. ஆமென். க்ளோரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். வார்த்தை உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை அது ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உன் அருகாமையில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உன் அருகாமையில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உன் மேல் இருக்கிற நுகத்தை முறிக்கும்படி, உன் மேல் இருக்கிற கட்டுகளை அறுக்கும்படி உன் மேல் ஒருவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தாழ்வில் நம்மை நினைக்கிறார். ஆமென், ஆமென். இந்த வார்த்தை நான் முழு நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுகிறேன். காரணம், நான் தாழ்வில் இருந்தபோது அவர் என்னை தேடி வந்தார். ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார், பாவ மன்னிப்பை இலவசமாய் கொடுத்தார், அவரை அறிகிற அறிவை இலவசமாய் கொடுத்தார், அளவற்ற ஆவியை என்மேல் இலவசமாய் கொடுத்தார், என்னை இலவசமாய் அபிஷேகித்தார், அவருடைய ஊழியக்காரனாய் பிரித்தெடுத்தார். இதை உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? யார் மறந்தால் என்ன, சொந்தக்காரன் மறந்தான், அவன் மறந்தா இல்லை, இவன் மறந்தான், ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பான். நம் ஜெபம் பண்ணலாமா? ஆமென். கண்களை மூடலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வண்டர்ஃபுல் ஜீசஸ். உங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி. Glory to Jesus my Father. Amen. Hallelujah. Karaba kababa baba. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Father. Thank you Holy Spirit. Hallelujah. ஆண்டவரே, நொறுங்கின இதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவி இறங்கி வருவாராக. தேவ ஆவி இறங்கி வருவாராக. கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கி வருவாராக. மகிமையுள்ள ஆவியானவர்கள் மேல் இறங்கி வருவாராக. ஆசீர்வதிப்பீராக சாமி. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும்.
எல்லாம் கண்களை மூடல. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அவர் என்னை நினைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். என் தலையை அவர் உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னு யாராவது நினைப்பீர்கள்னா அவர்கள் மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். க்ளோரி. எல்லாரும் இல்லை, எல்லாம் உயர்த்துறீங்க. உங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரியல. தேங்க்யூ. உங்கள் கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பாபா கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்திருக்கிறீங்க. ரீமா மாமா காபா நல்லா உயர்த்துங்க. பாபா ஷபா பாபா தேவ வல்லமை, கர்த்தருடைய வல்லமை தொடட்டப்பா, அபிஷேகம் தொடட்டப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் தொடட்டு. ஹல்லேலூயா. ஆராலா தனா மாமா காபா பாபா தேவ வல்லமை தொடட்டு, கர்த்தருடைய வல்லமை தொடட்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆடு. ஆமே. பரிசுத்த ஆவியானவர்களாக, தேவ ஆவியானவர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர்களாக. ஹல்லேலூயா. சிறுமை மாறுவதாக. கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இருக்கிற சிறுமை மாறுவதாக. தாழ்வு நிலை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தாழ்வு நிலை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தாழ்வு நிலை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. சிறுமை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தவிப்பு இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. கண்ணீர் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. வேதனை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.